என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. மேடையில் வீற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, தெய்வத்தின் தெய்வங்களாக மேடையிலே வீற்றிருக்கிற இந்த கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களே, ஏன் தெய்வத்தின் தெய்வம்ங்கிறது நான் கடைசியில சொல்ல போறேன். இந்த அரியதொரு வாய்ப்பை, நான் ஏங்கியதொரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறேன். நான் எப்போதும் வியப்பாக பார்க்கிற நம் முதல்வர் அவர்களே, நான் இந்த கல்லூரிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அருமைக்கும் நெருக்கத்துக்கும் உரிய ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே, இந்த கல்லூரியில் பார்க்கிற ஒவ்வொருவரும் எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறீர்கள். அந்த வகையில் சக தோழர்களாகவும் நான் எப்போதும் மதித்து போற்றுகிறவர்களாகவும் இருக்கிற உங்களை எல்லாம் என் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். ஏன் இந்த அளவு நம்மில் ஒருவராக இருக்கிற உங்களை நான் கண்டு வியக்கிறேன் என்றால், இந்த கல்லூரியில் பணியில் சேர்வதற்கு முன்பு வரையில் பெண்களை பற்றி எனக்கு இருந்த கணிப்பு வேறு. அவர்கள் ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துவார்களா என்றால் நான் பட்டிமன்றத்தில் கூட ஒத்துக்கொண்டதில்லை. உள்ளார்ந்த உணர்வோடு பேசுவேன். ஆண்களால் தான் முடியும்னு சத்தியமா சொல்றேன். நீங்க மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள். என்னுடைய உள்ளத்தில இருந்த அந்த எண்ணத்தை அப்படின்னு சொல்ல மாட்டேன், அழுக்கை களைந்த பெருமை இந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளருக்கு உண்டு. நம்பி கொடுத்திருக்காங்க. வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் பெண்களை நம்பி வழங்கலாம். இந்தியாவினுடைய உன்னதத்தை உலகத்துக்கு கொண்டு வருவார்கள் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை முதலில் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் மாதிரியே பேசணும்னு சொன்னாங்க. 2 அடி 2 நிமிஷம். எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆசிரியர்களை போற்றுவது, பாராட்டுவது என்பது உலகம் முழுவதும் இருக்கிற ஒன்று. இங்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே உண்டு. அயல் நாடுகளில் எல்லாம் ஆசிரியரை நினைக்கிற போது அவர்களுக்கு ஒரு குறியீடு தோன்றுகிறது. ஒரு ஆசிரியர் மகிழ்வுந்திலே போகிறார் என்றால் அது ஆசிரியருக்கு உரிமையானது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிமையான வழி இருக்கிறது. என்ன என்றால், அந்த மகிழ்வுந்து காருக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. என்னன்னா ஆப்பிள். ஐரோப்பிய நாடுகளில் ஆசிரியருக்கு இணையான ஒரு அடையாளம் உண்டு என்றால் அது ஆப்பிள் தான். இப்ப நம்ம கையில வெள்ளி பரிசை கொடுத்திருக்கிறார்கள். நம்மை வெள்ளியை போல கொண்டாடுகிறது இந்த நிர்வாகம் என்பதற்கு அடையாளம். அதுல பின்பக்கத்தில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஒரு ஆப்பிள் இருக்கிறது. அது ஆசிரியருக்கான அடையாளம். அது ஐரோப்பிய நாடுகளிலே பள்ளிக்கு முதலாக ஒரு குழந்தை வந்து சேருகிற போது அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆப்பிளை பரிசாக கொடுக்கும். அது இன்றும் இருக்கிற நடைமுறை. அங்கே ஐரோப்பிய நாடுகளிலே ஆசிரியர்கள் ஒரு கடைக்கு போகிறார்கள் என்றால் அவர் ஆசிரியர் என்று தெரிந்த உடனே விலை பாதியாக குறையும். வித்தவுட் டாக்ஸ் கொடுப்பாங்களாம். என்ன விலைக்கு, அடிப்படை விலைக்கு வாங்கினார்களோ அந்த விலைக்கு கொடுத்துருவாங்களாம். ஏன்னா அந்த அளவு ஆசிரியர்களை ஐரோப்பிய நாடுகள் கொண்டாடுகிறது. ஒரு ஆப்பிள் போல அவர்களை கொண்டாடுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நம் நாடு அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாக கொண்டாடுகிறது. அங்கே ஆசிரியரை மதிக்கிறார்கள், இங்கே வணங்குகிறார்கள். தெய்வத்தையே கூட குருவாகத்தான் நாம் போற்றுகிறோம்.
குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா. தெய்வத்தை விட குருவாக போற்றுகிற மரபு நம்முடைய இந்திய மரபு. திருமூலர் ஒரு படி மேல போறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவினுடைய அந்த திருமேனி கண்டாலே நமக்கு தெளிவு வந்துவிடும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இறைவனாகவே ஆசிரியர்களை போற்றுகிற பண்பு என்பது உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் உண்டு. இந்த உடைய பார்த்த உடனே என்ன திடீர்னு சேட்டா மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். சிந்தனையில் சேட்டாக வாழ வேண்டும். இது எங்க திருமணத்தின் போது எடுத்தது, அபூர்வமா தான் போட முடியும். இன்றைக்கு நாம் பெரிய அளவில் மதிக்கப்படுகிறோம், கொண்டாடப்படுகிறோம். இந்த நாளை விட சிறந்த நாள் நமக்கு அமையும் என்று சொல்ல முடியாது. இன்னொன்னு, சிந்தனையில் சேட்டாக வாழ்ந்தால் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் இருக்கும். சமண சமயம், ஜெயினிசம், ஒரு காலத்தில் என்னுடைய பேர் நாவுக்கரசன். திருநாவுக்கரசர் அப்பர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பேர் தான் எங்க அப்பா எனக்கு வச்சிருக்காரு. அவர் 40 ஆண்டுகள் சமணராக ஜெயினராக இருந்தவர், தர்மசேனருங்கிற பேர்ல. அதனுடைய பதிவு எனக்குள்ளேயே இருக்கும், அதனுடைய தொடர்ச்சி எனக்குள்ளேயே இருக்கும். நாம எல்லாம் இந்த இடத்துல இந்த சமணர்கள் ஜெயின் தொடங்கி இருக்கிற மிக அற்புதமான ஒளியை தருகிற நிறுவனத்தில் நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். நம் வீட்டில் அடுப்பு எரிகிறது என்றால், நம் வீட்டில் நம்பிக்கை விளக்கு எரிகிறது என்றால், எல்லாம் அழகா பேசினாங்க. நமக்கு இந்த சமூகத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் வழங்கியது இந்த நிறுவனம் தான். நாம் பல மேடைகளில் பேச போகிற போது எனக்கு முன்னாலே வந்து என் மரியாதையை 100 மடங்கு ஏற்றி நிறுத்துவது இவர் வாணியம்பாடி மரதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த அடைமொழி இருக்குது பாருங்க, அதுதான் என்னை தூக்கி நிறுத்து. அதுக்கப்புறம் தான் என்னுடைய பேச்சு, என்னுடைய அந்த வன்மை எல்லாம் 2ஆம் இடத்திற்கு போகிறது. அந்த வகையிலே நான் எப்போதும் இந்த நிறுவனத்தை என்னுடைய முகமாக பார்க்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு ஜெயின் தத்துவம் ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு தேவைங்கிறது நான் சொல்றேன். ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக வரணும் அப்படின்னா, வர்த்தமானன் மகாவீர் அவர்கள் ஒரு புதிய கொள்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாருங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு கொள்கை, நான் எங்கும் கேள்விப்படாத ஒரு கொள்கை, எங்கும் படித்தறியாத கொள்கை. அதை படித்த உடனே வியப்பிலே அப்படியே எழுந்து நின்று விட்டேன். ஒரு நல்ல ஆசிரியராக வர வேண்டும் என்றால் இந்த கொள்கையை நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ளத்திலே பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு அருமையான கொள்கை. என்ன அது என்றால் அநேக அந்தவாதம், அநேகாந்தவாதம் என்று சொல்லுவாங்க. இது வேற யாரும் சொல்லாத ஒரு செய்தி. அநேகம்னா ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், டிசிஷன். வாதம் என்றால் கொள்கையின் அர்த்தம், அவ்வளவுதான். அநேக அந்தவாதம். இதை எளிமையா புரியணும், ரொம்ப சுலபம். இது உண்மைக்கு ஒரு முகம் இல்லைன்னு சொல்றாரு அவர். உண்மைக்கு ஒரு முகம் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அந்த அபிப்பிராயத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது அநேக அந்தவாதம். ஒரு எளிமையான ஒரு காட்சியை சொல்றாங்க. ஒரு 6 பேர் கண் பார்வை இல்லாதவர்கள், 6 பேர் கண் பார்வை இல்லாதவர்கள் தொட்டுத்தான் ஒரு பொருளை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அது என்ன என்று கற்பனையினால் அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கிற பொருள்களை வைத்துக் கொண்டுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். எதிரிலே ஒரு யானை வருகிறது.
இந்த கண் பார்வை இல்லாதவர்கள் அந்த யானையை தொட்டு பார்க்கிறார்கள். நீங்க அநேக அந்த வாதத்தை அப்படியே வச்சுக்கிட்டே தான் இதை பார்க்கணும், அப்பதான் புரியும். ஒருவர் அந்த காதை தொட்டு பார்க்கிறாரு, உடனே அவர் சொல்லுகிறார் இது முரம் போல இருக்கிறது. இன்னொருவர் அந்த காலை தொட்டு பார்க்கிறார், இது தூண் மாதிரி இருக்கிறது. இன்னொருவர் அதனுடைய அந்த தும்பிக்கையை தொட்டு பார்க்கிறார், இது உலக்கையை போல இருக்கிறது. இவர்கள் சொல்லுவது நமக்கு தவறாக படலாம், ஆனால் அது சரி என்று மகாவீரர் சொல்றார். வாழ்க்கை இப்படிதான் அணுகணும்னு சொல்றாரு. உடனே எரிக் பான் என்கிற ஒரு சிந்தனையாளர், ஒரு உளவியல் தந்தை, அவர் என்ன தெரியுமா சொல்றார்? உலக மக்கள் அனைவரையும் நாலா பிரிச்சிடலாங்கிற. நாலா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பாடத்துல இந்த பிபிஏ எல்லாம் படிச்சவங்க இது படிச்சிருப்பீங்க. நம்மோடு பழகுகிற ஒட்டுமொத்த உலக மக்களையும் நான்காக பிரித்து விடலாம் என்று சொல்லுகிறார். அதில் ஒருவரை சொல்லுகிறார், அவர் மகத்தான மனிதன் என்று சொல்லுகிறார். அந்த மகத்தான மனிதன் அநேக அந்த வாதத்தை பின்பற்றுகிறவன். ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன் குருநாதர் சொல்லியது சென்ற நூற்றாண்டில், அதுக்கு முன்ன நூற்றாண்டில் சொன்ன அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தோடு பொருந்தி வருகிறது என்றால் வியப்பாக இருக்கிறது. அதனால்தான் நான் வியப்போடு பார்ப்பேன். என்ன அந்த தத்துவம் என்றால், நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், நான் சொல்லுவது சரி, நீ சொல்லுவது தவறு, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, இப்படிப்பட்ட மனிதரை நாம் சந்திப்போம். இன்னொரு மனிதன் இருப்பான், ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, நான் சரியில்லை, நீ சொல்றதெல்லாம் தப்பு, இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. மூன்றாவது ரொம்ப ஆபத்து, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஆல்சோ நாட் ஓகே, அவனும் கெடுத்து அடுத்தவனும் கெடுத்துருவாங்க. இன்னொன்னு உண்டு, ஐ எம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே. இதான் அநேக அந்தவாதம். நான் சொல்லுவதும் சரி, என் கோணத்தில் சரி, நீ சொல்லுவதும் சரி, உன் கோணத்தில் சரி. இந்த பரந்த உள்ளம் நமக்கு வரும் என்றால் பகைமை இல்லை. எல்லா மனிதர்களையும் நாம் அன்போடு பார்ப்போம், எல்லாரையும் மதிப்போம். இயல்பாகவே ஜீவகாருண்யம் உயிர் பெறும். எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பண்பு வரும், எல்லோரையும் மதிக்கக்கூடிய பண்பு வரும். நான் நினைப்பது மட்டும்தான் சரி என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த அநேக அந்த வாதத்தில் மிக சாதாரணமாக, அழுத்தமாக, காலம் கடந்து வாழுகிற மாதிரி ஒரு விதையை போல விட்டு விட்டு சென்றிருக்கிறார். ஆகையினாலே நான் இதை மேலே போட்டிருக்கிறேன் என்பதை காட்டிலும் உள்ளேயும் போட்டிருக்கிறேன். சிந்தனை ரீதியாக நானும் ஒரு ஜெயின் தான். அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கணும். அத்தனை பேருமே வாழ்வாங்கு வாழணும்னா அநேக அந்த வாதம் வேணும். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே. நீ என்னிடத்தில் படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கலாம், என்னோடு பணியாற்றுகிற ஆசிரியராக இருக்கலாம், என்னை விட வயதில் மூத்தவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உயிர் உள்ளதாக இருக்கலாம், உயிர் அற்றதாகவும் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய பரந்த உள்ளம் வேண்டும். இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள். கடைசியா பேசுறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, எல்லாத்தையும் மத்தவங்க பேசி போயிடுவாங்க. நம்ம தயார் பண்ணதை அப்படியே மடிச்சு உள்ள வச்சுக்க வேண்டி வரும். ஆனா இன்னொரு சௌகரியம் இருக்கு, புதுசா சிந்திப்போம். நம்ம சுய அறிவு எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருந்தா வெளியில வரும். 2 சம்பவத்தை மட்டும் அவரை பத்தி நான் சொல்றேன். ரொம்ப நமக்கு நெருக்கமானவர். திருத்தணியில தான் பிறந்தாருங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் திருத்தணியில தான் பிறந்தாரு. படிச்சது பக்கத்திலேயே திருப்பதியில தான் படிச்சார், பள்ளிக்கூடம்லாம். அவர் உயர்கல்வியை படிச்சது வேலூர் ஊரிஸ் கல்லூரியில. கல்லூரி படிப்ப சென்னையில படிச்சாரு, கிறிஸ்துவ கல்லூரி, கிறிஸ்டியன் காலேஜ். முடிச்சிட்டு தத்துவம் முடிச்சிட்டு அடுத்து பேராசிரியர் வரார், சென்னையில தான் வர பிரசிடென்சி காலேஜ். தத்துவம் படிச்சாருங்க. இந்திய தத்துவம் இருக்கு பாருங்க, உலகம் கொண்டாடுகிற தத்துவம். ஒரு முறை ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு அவரு, ரொம்ப பிரபலம் ஆயிட்டார். உலகத்துல எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்ப கிண்டலா ஒரு நிருபர் கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா கேள்வி? பெரிய பேராசிரியர், பல பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரெல்லாம் இருக்கீங்க, எங்கேயாவது வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டார்.
ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே வெளிநாட்டில் படித்தவர்கள் தான் மதிக்கப்பட்டார்கள். அது பல்கலைக்கழகத்துடைய வேந்தரா இருந்தாலும் சரி, பேராசிரியரா இருந்தாலும் சரி மதிக்கப்பட்டார்கள். இப்ப பாருங்க, புன்முறுவல் மாறாம சொன்னாங்க, நான் வெளிநாட்டுக்கு சென்று படித்ததில்லை, ஆனால் பாடம் நடத்த போவேன். நான் வெளிநாட்டுக்கு சென்று படித்ததில்லை, பாடம் நடத்த போவேன் என்று சொன்னார். உலகத்தில் பல பல்கலைக்கழகங்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு தவம் கிடந்தன. ரெண்டு சம்பவம் சுருக்கமா சொல்லிடுறாங்க. ஒன்று, மைசூர்ல 1919 இங்க இருந்து நேரம் அங்கதான் போறாரு. மைசூர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், தத்துவியல் பேராசிரியரா கூப்பிட்டுருக்காங்க. 3 வருஷம் தான் வேலை செஞ்சாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார். பள்ளிக்கூட ஆசிரியர்களை விட நமக்கு தான் உரிமை அதிகம். அவர் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்ததில்லை, கல்லூரி ஆசிரியராகவும் பல்கலைக்கழக ஆசிரியராகவும் தான் இருந்திருக்கிறார். அதனால ரொம்ப நெருக்கமானவர் நமக்கு. 3 வருஷம் தாங்க அங்க வேலை செஞ்சாங்க. உலகத்தில் யாரும் காணாத ஒரு அதிசயத்தை அங்கே அவரிடத்திலே படித்த பல்கலைக்கழக மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினார். அங்கிருந்து 21 அங்க கொல்கத்தாவுக்கு போனோம். அங்க பல்கலைக்கழகத்தில் அவரை கூப்பிடுறாங்க. போகும்போது கொண்டாடுது, அந்த பல்கலைக்கழகமே கொண்டாடுது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, நாங்க நடந்து உங்களை போக விட மாட்டோம், கார்ல போக. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம், மைசூருக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும் அங்க இருந்து. எங்கன்னா மைசூர் பல்கலைக்கழகத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு 3-4 கிலோமீட்டர். கொஞ்சம் வேகமா பேசுறேன். அங்கிருந்து போனோம். அந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணுச்சுன்னா, இவ்வளவு பெருமை வாய்ந்த புகழ்பெற்ற பேராசிரியரை கார்ல அனுப்பக்கூடாதுன்னு ஒரு மகாராஜா மாதிரி ஷாரட் வண்டியில அனுப்புனாங்க. 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஷாரட் வண்டியில அந்த பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம். நான் ஒவ்வொரு தடவை என்னுடைய பசங்க 2 பேர் அங்க படிச்சாங்க, போகும்போதெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தை தொட்டு வணங்குவாங்க. ஏன்னா புண்ணியம் செய்த பூமி. உலகத்தில் ஆசிரியரை அதை விட சிறப்பா யாருமே கொண்டாடினது இல்லைங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. மாணவர்கள்லாம் ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்து, ஐயா போகாதீங்கன்னு தேம்பி அழுது இருக்கிறாங்க. வேற வழி இல்லை, இவருடைய உயர்வு தேவை. எல்லாரும் ஆசிரியரை ஏணியன்னு சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணன் நமக்கு சொன்னது அது அல்ல. நீ ஏணி அல்ல, நீ ராக்கெட். மேல போயிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இரு. ஒரே இடத்துல தேங்காதே, தேங்குவது நாரும், ஓடினால் ஆறு. அடுத்து என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து கெஞ்சுறாங்க. இல்ல தம்பி, நான் போயாகணும், நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது வரேன். அடுத்து அந்த பசங்க பண்ண அதிசயம் என்ன தெரியுங்களா? குதிரையெல்லாம் அவுத்து விட்டாங்க. போய் படிச்சு பாருங்க. குதிரையெல்லாம் அவுத்து விட்டாங்க. குதிரை இழுக்கக்கூடிய அந்த வேலையை அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய பேராசிரியர் எங்களை எல்லாம் ஞானத்தின் உச்சிக்கு கொண்டு போனவர். 5 அறிவு படைத்திருக்கிற குதிரைகள் இழுத்து போக கூடாது. எங்களுடைய பேராசிரியர் எங்களுடைய தோளில் தூக்க முடியாது, எங்கள் தோளை கொண்டு இழுத்து செல்லுகிறோம் என்று 4-5 கிலோமீட்டர்கள் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். என்றால் மாணவர்கள் கொண்டாட்டத்துக்குரியவர்கள். அவர்கள் மிரட்டி பணிய வைக்கப்படவில்லை, அன்பினால் பணிந்தார்கள். ராதாகிருஷ்ணன் எந்த அளவு சிறப்பா பணியாற்றி இருக்கணும், எந்த அளவு அந்த மாணவருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கணும், எந்த அளவு ஆத்மாக்குள்ள போய் நிறைஞ்சிருக்கணும். அடுத்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அவர் 1949 இருந்து 52 வரை ரஷ்யாவினுடைய தூதுவரா இருந்தாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இதுவும் ரொம்ப முக்கியமான வரலாற்று பதிவு. ஒரு ஆசிரியர், நம்மை போன்றவர், ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தவர், எந்த விதமான அரசியல் சாயமும் இல்லாதவர், இந்திய நாட்டுக்காக பெரிய அளவில் பாடுபடாதவர் எப்படி கொண்டாடப்பட்டார்? இதெல்லாம் நமக்கு ஒரு உத்வேகம். இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். நாமும் அந்த நிலையை போய் அடையணும். வெறும் இனிப்பு சாப்பிடறதுனாலயோ கொண்டாடுறதுனாலயோ ஆசிரியர் என்கிற பெருமையில் நாம் நிமிர்ந்து நிற்பதாலோ இல்ல. நமக்கு முன்னால் ஒருவர் நடந்திருக்கிறார். நேருவிடத்துல கேட்டாங்க, யார போடலாம், பிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஜோசப் ஸ்டாலின் அவர் தான் அதிபரா இருக்கிறார். அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் நடுங்குது. அந்த அளவு மிக கொடுங்கோலன் என்று பெயர் எடுத்தவர் அவர். யார அங்க தூதுவரை அனுப்பலாம் அப்படின்னு கேட்கும் போது ஞானத்தின் ஞானியான நேரு அவர்கள் தெளிவாக சொன்னார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் பொருத்தமானவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் பொருத்தமானவர். அவர்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்துக் கொண்டதா? அவர் அரக்கன், இவர் பசு. அவர் அரக்கனை போல சிந்திக்கிறவர், இவர் பசுமாடு போன்றவர். எப்படி பொருந்தும்? கவனினார்.
கவனி. உடனே அவர் அங்க போனாரா, காற்று கூட அனுமதி பெற்றுதான் ரஷ்ய நாட்டுக்குள் நுழைய முடியுங்க. அவ்வளவு கெடுபிடி, அவ்வளவு பாதுகாப்பு, அப்படியே நடுங்குவாங்க. சாதாரணமா உள்ள போனாராம். 3 ஆண்டுகள் இருந்தார். அவரை பார்த்த உடனே கை கொடுத்தார், கட்டி தழுவினார். அவரை யாரும் மனிதனாகவே மதித்ததில்லை. தூர நிற்கும் போது கட்டி தழுவினார். ஒரு முறை அவருக்கு உடல்நலம் குன்றி போய்விட்டது ஜோசப் ஸ்டாலினுக்கு. உடனே இவராக சென்று படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவரை அப்படியே எழுப்பி அவர் நெஞ்சிலே தடவி கொடுத்து வாரி அணைத்துக் கொண்டாராம். அப்ப சொன்னாராம் ஜோசப் ஸ்டாலின், என்னை யாரும் இதுவரையில் மனிதனாக கூட மதித்ததில்லை. முதல் முறையாக நட்போடு பார்க்கிறீர்கள், அன்போடு பார்க்கிறீர்கள். என் தாய்க்கு அடுத்தபடியாக நான் இப்படிப்பட்ட தொடு உணர்ச்சியை, அன்புணர்ச்சியை உங்களிடத்தில் தான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அதற்கு பதிலா நம்மால் என்ன திரும்ப சொன்னாரு? தட் இஸ் கால்ட் இந்தியா, இந்தியன் பிலாசபி, இந்தியன் தாட்ஸ். நாங்க மனிதனை மனிதனாக மட்டும் பார்ப்பதில்லை, மனிதனை தெய்வமாகவும் பார்க்கிறோம். மனிதனை மனிதனாக மட்டும் பார்ப்பதில்லை, மனிதனை தெய்வமாக பார்க்கிறோம். தெய்வத்தை மனிதனாகவும் பார்ப்போம். எல்லா இடங்களிலும் நீக்கமற அன்பை தேடுகிற பண்பு எங்களிடத்திலே இருக்கிறது என்று சொன்னார். அடுத்து ஸ்டாலின் சொன்னாரா, இன்னும் நான் ஓரிரு நாட்கள் தான் உயிரோடு இருப்பேன், நீங்கள் நெடுநாள் வாழ்ந்து பலருக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்மில் ஒருவராக நமக்கு பெருமையை சேர்த்து இன்றும் நம்முடைய உள்ளத்திலே அப்படியே கல்வெட்டை போல பதிந்திருக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பெருமையை நினைத்து போற்றுவோம். நம்மை எல்லாம் குருவாக இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது, தெய்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்மை கொண்டாடுகிற இவர்களெல்லாம் தெய்வத்தின் தெய்வம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for your valuable message. I now invite a respected